இந்த பொண்ணோட கையில இருக்கிற நெக்லஸ் சாதாரணமானது கிடையாது. இதை வச்சு உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த நெக்லஸ்ல இருந்த ஒரு பட்டனை எமி அழுத்தின உடனே அவ கூட அங்க நின்ன ஒரு பொண்ணோட டி-ஷர்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகிடுது. எமி உடனே அதுல இருந்த பட்டனை இன்னொரு டைம் பிரஸ் பண்ணிட்டு நீ இப்போ சைனீஸ் லாங்குவேஜ்ல பேசுன்னு சொல்றான். ஆனாவும் அதே மாதிரி சைனீஸ் லாங்குவேஜ்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம பேச ஆரம்பிக்கிறா. இன்னொரு டைம் எமி அதை பிரஸ் பண்ணதும் சடனா ரெண்டு பேரும் அவங்களோட ஆபீஸுக்கு வந்துடுறாங்க. எமி இப்படி அந்த நெக்லஸை வச்சு என்ன சொல்லி கேட்டாலும் அது அப்படியே உடனே நடந்துரும். ஆனா எமி இந்த நெக்லஸை ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் உருவாக்கி இருந்திருப்பா. அவளோட ஸ்கூல் டேஸ்ல அவளை புல்லி பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்தின ஆனாவை பழி வாங்குறதுக்காகத்தான் அதை உருவாக்கி இருந்திருப்பா. அவன் நினைச்சிருந்தா ஒரே செகண்ட்ல ஆனா இறந்து போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அப்படி பண்ணா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருங்கிறதால அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டான். ஸ்கூல் டேஸ்ல அவ அனுபவிச்சது மாதிரியே ஆனாவை மெல்ல சித்திரவதை பண்ணி கொல்ல முடிவு பண்றான். அதை கேட்டதும் ஆனா நான் ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததால தெரியாம அப்படியெல்லாம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு கெஞ்சி கேட்கிறா. ஆனா எமி மனசு மாறுற மாதிரி இல்ல. உன்னை எந்த வழியில கொல்லணும்னு அவகிட்டயே சாய்ஸ் கேட்கா. இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லன்னு தெரிஞ்சு ஆனா உடனே அவ மேல விழுந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நெக்லஸை வேகமா எடுக்கிறதுக்காக ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமா ஃபைட் நடக்குது. ஆனா கடைசியில எமி அந்த நெக்லஸை எடுத்துறா. இப்போ எமியோட கோபம் இன்னும் அதிகமாகிடுது. அந்த டைம்ல கீழே கடந்த ஒரு கத்திய ஆனா எடுக்கிறா. அப்போ ரெண்டு போலீஸ் கையில கன்னோட அங்க வந்துடுறாங்க. போலீஸை பார்த்ததும் எமி பயந்த மாதிரி நடிச்சிடுறா. நல்ல வேளையா நீங்க வந்துட்டீங்க, அவ கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு நடிக்கிறா. இப்போ ஆனாவால எதுவும் செய்ய முடியாம கைகளை தலைக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு சரண்டர் ஆகிறா. அப்போ அவ அப்படியே எமியை பார்க்கும்போது நீ ஜெயிலுக்கு போனாலும் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கொடூரமா பாக்குறா. அதை பார்த்ததும் சடனா போலீஸோட கையில இருந்த கண்ணை பிடுங்கி அங்கேயே எமியை சுட்டு கொன்னுடுறா. உடனே போலீஸ் வேகமா அங்க அவளை அரெஸ்ட் பண்ணலாம்னு வரும்போது சடனா எமியோட அந்த நெக்லஸை பிரஸ் பண்ணி என்ன இதோட ஓனரா மாத்துன்னு கத்துறா. அடுத்த செகண்டே நெக்லஸ் அவளோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அடுத்ததா அங்க இருந்த ரெண்டு போலீஸும் அங்க நடந்தது எல்லாத்தையும் மறந்துடணும்னு சொல்றான். உடனே அந்த போலீஸும் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம மறந்து போய் நிக்காங்க. இப்போ அந்த நெக்லஸோட பவர் ஆனா கிட்ட முழுசா வந்துட்டதால அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நீங்க எனக்கு கீழே வேலை செய்யற வேலைக்காரங்கன்னு சொல்றான். அவங்களும் உடனே ஆமாம்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி தள்ள வணங்குறாங்க. அடுத்ததா அவ அந்த நெக்லஸ் மூலமா நான் இந்த உலகத்திலேயே பெரிய பேரரசியா மாறணும்னு சொல்றான். அவ அப்படி சொல்லி அடுத்த செகண்டே இந்த உலகத்தையே ஆள்ற மிகப்பெரிய பேரரசியாவே மாறிடுறான்.